உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, மைண்ட் வாய்ஸ் எல்லாம் அப்பப்போ கேட்ச் பிடிப்பேன், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அது சரி. ஆமா, வேலைக்கு வந்தாச்சு, அத பத்தி ஒண்ணும் கேட்காம இப்படி பாட்டு கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஏதுன்னு கேட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? ஐயா ராமையா, வேலைக்கு வரவங்களுக்கு சும்மாவா சம்பளம் தருவாங்க? என்ன வேலைன்னு அவங்களே சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் வந்து யாரும் என்ன வேலை ஏதுன்னு சொல்ல மாட்டாங்க, நீயா தான் பொறுப்பேத்துக்கணும். பொறுப்பேத்துக்கிற இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரி மாதிரி சும்மா பம்பரமா சுத்தி வருவேன். சொல்லுங்க சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன வாயிலே வடை சுடுறா? ஏய், என்ன அப்படி பாக்குறீங்க? வாயிலே வடை சுடுற மாதிரி தெரியுதா? சரி, இனி நான் பேச மாட்டேன், செயல்ல காட்டுறேன். என்ன பண்ணணும்? ஏதோ இப்போ இந்த நிமிஷம் சொல்லுங்க. நீங்க சொல்ற வேலையா அடுத்த செகண்டே எப்படி டப்பு டப்புன்னு முடிச்சு அசத்துறேன்னு பாருங்க. சொல்றேன். சொல்லுங்க. காலையில ஷார்ப்பா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். 5 மணிக்கா? 5 மணிக்கா? என்ன பம்பரம் லேசா கொடை செய்யுது? ஒண்ணு இல்லையே. 5 மணி 5 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சா போச்சு. 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது நீ இல்ல, குழந்தைங்க. குழந்தைங்களா? ஆமா, அப்போ அவங்கள எழுப்பி விடுற நீயே எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிக்க. 2 3 4 மணிக்கு எழுந்திரிச்சிரு. என்ன மறுபடியும் கொடை சாயுது? இல்ல, அதெல்லாம் அசால்ட் தானே சொல்லிட்டேன்ல. நீங்க சொல்லுங்க. 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே முகம் கை கால்லாம் கழுவிட்டு 5:30 மணி வரைக்கும் யோகா செய்யணும். 5:30 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் பசங்களை வாக்கிங் கூட்டிட்டு போகணும். 6:00ல இருந்து 7 வரைக்கும் படிக்க வைக்கணும். 7 மணிக்கெல்லாம் பசங்களை குளிக்க வச்சு யூனிஃபார்ம் மாத்தி ஸ்கூலுக்கு கிளப்பி 7:30 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா டைனிங் டேபிளுக்கு வந்துடணும். 10 நிமிஷத்துல சாப்பிட்டு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பணும். 8:30 மணிக்கெல்லாம் அவங்கள ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு திரும்ப 3:30 மணிக்கெல்லாம் அவங்கள பிக்கப் பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி 12 மணிக்கெல்லாம் அஞ்சலியை கூட்டிட்டு வரணும். இதுக்கே முடிச்சா எப்படி? இன்னும் நிறைய இருக்கு. என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க மேல சொல்லுங்க. பசங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்கள கை கால்லாம் கழுவ வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்து அபிய டான்ஸ் கிளாஸ் கிளப்பி கூட்டிட்டு போனோம். கவினுக்கு ஃபுட்பால் கோச்சிங், காவியாவுக்கு பாட்டு கிளாஸ், அஞ்சலிக்கு ஜூம்பா கிளாஸ். எம்மா நிறுத்துமா, இப்ப நீ சுத்த கூடாது. இதுக்கப்புறம் தான் நீ நிஜமாவே பம்பரமா சுத்தணும். இதோட முடியல, திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு டின்னர் சாப்பிட வச்சுட்டு கரெக்டா 9 மணிக்கெல்லாம் தூங்க வச்சிடணும். என்னம்மா இவ்வளவு பேசுன என்னைய விட நீ அதிகமா மூச்சு வாங்குறியம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் பண்ணிரலாம்ல. பண்ணிடலாம். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா வேலையும் திங்கள் டு வெள்ளி வரைக்கும் தான். சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் என்னென்ன வேலைங்க இருக்குன்னு லிஸ்ட் இருக்கு, தரேன். இந்தா. இத நீயே பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்க. இங்க என்ன மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறீங்க? பசங்க வீட்டை விட்டு ஓடுனது தப்பே இல்ல. எம்மா மெதுவா பேசுமா, முதலாளி அம்மா காதுல விழுந்துற போது அப்புறம் வேலை போயிடும். லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோ. ஐயோ, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோமோ? பசங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்களா இந்து? அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேர்டேக்கர் வந்திருக்காங்க. பசங்க இனிமே சரியாயிடுவாங்கன்னு அம்மா நம்பிக்கையா சொல்றாங்க. பார்க்கலாம். பசங்க கேட்டு அதை நான் செஞ்சாதான் அதுக்கு வேல்யூவா இந்து?
அவங்க கேட்காமலேயே அவங்க நல்லதுக்காக நான் செய்யற எதுவுமே அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்ல. அப்படித்தானே? ஒரு நிமிஷம். இது சின்ன வயசுல இருந்தே என் கூடவே இருக்கிற அடையாளம். இப்போ இது நம்ம காதலுக்கான அடையாளம். இது என்னைக்கும் எப்பவும் என் கூடவே சேர்ந்திருக்கணும். இப்போ கட்டி விடுங்க. ம். ஏன் இப்படி தாலி சம்பந்தம் இல்லாம கனவுல வருது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.